குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூறுலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சில தாட்ஸ் எதை பற்றி நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன்னா, இன்னொரு யூடியூப் சேனலோட ஒரு கண்டென்ட்டு. அது என்ன கண்டென்ட்னா, டிரான்சிட் பைட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய டீட்டெயில்ஸ் தரேன். டிரான்சிட் பைட்ஸ், TRANSIT ஸ்பேஸ் BITES பைட்ஸ். பேர் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு பிரயாணம் சம்மந்தமான சுவையான யூடியூப் சேனல். சாதாரணமாக தான் அந்த பையன் ஆரம்பிச்சிருப்பாப்புல. சின்ன பையன், ஒரு 30களில் இருக்கிற பையன் தான். 20களா 30, கண்டிப்பாக 30களில் தான் இருக்கிற பையன். அந்த பையனோட பேர் அஜய் சுதர்ஷன், சென்னையை சேர்ந்த ஒரு பையன். ரொம்ப ஒரு நம்ம வீட்டு பையன் பேசுகிற மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டே தமிழ் யூடியூப் சேனல், ஓகேங்களா? பேசிக்கிட்டே உலகத்தினுடைய பல இடங்களுக்கும் பல கண்ட்ரீஸ்க்கும் போய் அந்த நாட்டினுடைய அழகையும் பிரமிப்பான அழகையும் அந்த இடங்களினுடைய அழகை அவருடைய அந்த கோப்ரோ கேமரா மூலமாக துல்லியமாக ஹை ரெசல்யூஷனில் காமிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கே உரித்தான சூப்பரான சுவாரஸ்யமான ஸ்டைலில் அழகாக அதை வந்து விலாக அந்த ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த விலாகினுடைய ஃப்ளோ நல்லாயிருக்கும். அழகாக பேசிக்கிட்டே அவர் போகிற இடத்துல உள்ள மக்களினுடைய வாழ்க்கை முறையை அந்த மக்களோடு சேர்ந்து பழகி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகி, அவங்களோட சிரித்து பேசி அந்த வாழ்க்கை முறையை அப்படியே படம் பிடித்து நமக்கு காட்டி அந்த இடங்களுடைய அழகையும் அப்படியே நமக்கு காட்டுறதுல மிக சிறந்த ஒரு விஷயத்தை அந்த யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன். தனித்துவத்தை பார்த்தேன். ஆக்சுவலாக பல ட்ராவல் சேனல்ஸ் இருக்குது, அதுவும் நல்ல சேனல்ஸ் தான். தமிழ் ட்ரெக்கர், வே டு கோ, அதையுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் குறிப்பாக இந்த டிரான்சிட் பைட்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஃபாலோ பண்ணேன். என்ன காரணம்னா, அவருடைய தனித்துவமான வ்ளாகிங் ஸ்டைல் மற்றும் அவர் போகிற இடங்களினுடைய அழகை அவர் இந்த விவரிக்கும் விதம், அதை எடுத்துக்காட்டும் விதம். இன்றைக்கி நான் பார்த்த வீடியோவில் மிக முக்கியமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், என்னையே உள்நோக்கி பார்க்க வைத்தது, செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்கல்ல, சுய பரிசோதனை செய்ய வைத்த ஒரு விஷயம். அதாவது அவர் ஆப்பிரிக்கன் சீரீஸ் இப்போ போயிட்டுருக்காருங்க. ஆப்பிரிக்காவில் உள்ள உகாண்டா, ருவாண்டா, காங்கோ, இந்த மாதிரியான நார்த் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், வறுமையின் பிடியில் உள்ள ஏகப்பட்ட மக்கள் இந்த நாடுகளில் வசிக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே, வறுமை கோட்டுக்கின் கீழேன்னு சொல்கிறத விட ரொம்ப ரொம்ப வறுமையின் பிடியில், கோர தாண்டவத்தில், கோரப்பிடிகள் சிக்கி தாண்டவம் ஆடும் கண்ட்ரிஸ் தாங்க இந்த கண்ட்ரிஸ். ஆக்சுவலாக அங்கே உள்ள அந்த ஸ்லம் ஏரியா, உதாரணத்துக்கு உகாண்டா நாட்டில் உள்ள ஏழைகள் வசிக்கக்கூடிய ஸ்லம் ஏரியாவில் அவர் காட்டுறப்போ, சாக்கடைக்கு பக்கத்தில், ரொம்பவும் சுகாதார சீர்கேடு மிக்க ஒரு சாக்கடைக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய சாக்கடை அங்கே தான் ஓடுது. மிகப்பெரிய ஸ்லம்மும் பக்கத்துலேயே இருக்குது. சாக்கடை இதுதான் பக்கத்தில் இங்கே ஓடுதுன்னா ஒரு 5 அடியில் பக்கத்துலேயே அவங்களோட வசிப்பிடங்கள் இருக்குது. அவங்களுடைய ஹைஜீன் என்ன, இதெல்லாம் பார்க்குறப்ப மனசு அப்படியே கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது தேவை, வறுமையினுடைய மிகப்பெரிய ஒரு கோர தாண்டவம் தானே சொல்லணும். ஆக்சுவலாக மக்கள் எல்லாமே போகிற வரவங்கள்ட்ட காசு கேட்குறாங்க. இங்கே மட்டும் இல்லை, ஆப்பிரிக்காவில் மட்டும் இல்லை, உலகில் உள்ள பல ஏழை நாடுகளில், ஏன் நம்ம நாட்டில் இந்தியாவில் கூட நம்ம நார்த் உள்ளார போகிறப்போ இல்லை சவுத்தில் உள்ளார போகிறப்போ ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி பார்க்க முடியுது. ஆனால் இந்த வீடியோ பார்த்தப்போ ஈவன் நம்ம ஊர்லேயும் வெளிநாடுகள்லேயும் கூட வறுமை கோர தாண்டவம் ஆடினாலும் கூட இந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் மக்களை வச்சு வந்து பொருளாதாரத்திற்காக மக்கள் ஏங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக நம்ம இறைவன் கொடுத்துருக்கான் அதை நினச்சி பார்த்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு பணம் இருக்குது. ஆக்சுவலாக சாப்பிடுவதற்கு தேவையான பொருள் வாங்குவதற்கு அல்லது சாப்பாடு வாங்குவதற்கான பணம் நம்மள்கிட்ட இருக்குது. உடுத்துவதற்கான மிக சிறந்த உடை இருக்குது. இருக்கிறதுக்கான டீசெண்டான இடம் இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக சிறந்த ஃபேமிலி இருக்குது. வேறு என்னங்க வேணும்? படுத்தா தூங்க போகிறோம் நைட்டு. இதை விட சிறந்த விஷயம் எதுவுமே இல்லைங்க. கோடியாக சம்பாதிச்சு நம்ம வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. அது சம்பாதிச்சு வச்சாலாம் நம்ம அடுத்த செகண்டு நம்ம இறந்து போயிட்டோன்னா அந்த கோடிகளை வைத்து புதைக்குழியில் வைத்து புதைக்க போவதில்லை. நம்ம மட்டும்தான் போகிறோம். ஆக்சுவலாக இருக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட குவாலிட்டியை நிர்ணயிக்குதே ஒழிய கோடிகளும் பணங்களும் பதவிகளும் புகழும் நம்ம வந்து வாழ்க்கையினுடைய நிம்மதியை நிர்ணயிக்கிறது இல்லை. இந்த செகண்டில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய வீரியம், டைமென்ஷன், பரிமாணம். அடுத்த செகண்டில் செத்து போயிட்டா ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிற வாழ்க்கையில் எதற்கு பொருள் தேடிய பேராசை? பொருள் வேண்டும் தான், அதுக்காக எவ்வளவோ பேராசை நம்ம படுறோம். எவ்வளோ நம்ம பிளஸ்டாக இருக்கோம், அதையே நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரி இறைவனை குறை சொல்கிறோம். இறைவன் என்ன அப்படி வச்சுட்டான், எவ்வளோ சந்தோஷமாக நீ இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சிந்திச்சுப்பார். ஆக்சுவலாக மனிதர்களுக்கு பொதுவாக சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஆக்சுவலாக
இந்த லிங்க்கை நான் தர்றேன் ஆக்சுவலாக பாருங்கள். அந்த கண்ட்ரிஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இட்ஸ் அ ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அங்கே இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரி நார்த் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அவ்வளவு லஷியஸ் க்ரீனரி ரிசோர்ஸஸ். ஆனால் மக்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? அங்கே வந்து எக்கனாமிக் நிலை, பொருளாதார சூழல்லாம் ரொம்ப ரொம்ப இதாக தான் இருக்குது ஆக்சுவலாக, கீழே இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? பணவீக்கம் ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அங்கெல்லாம் வந்து அந்த விஷயங்கள் அந்த மக்கள்லாம் பார்க்குறப்போ நம்ம எவ்வளவோ நிம்மதியாக இறைவன் நம்மளை வச்சுருக்கான், பிளஸ்டாக வச்சுருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இமிடியேட்டான ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஆல் பிரைஸ் பீ டு அல்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. இவ்வளவு சிறப்பாக இதை பார்த்துட்டு இந்த மாதிரி இல்லாமல் இவ்வளவு சிறப்பாக என்ன வச்சிருக்கே இறைவா, உனக்கே எல்லா புகழையும் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்காக, அந்த மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வறுமையின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக இறைவனிடம் இரு கரம் ஏந்தி துவா, ப்ரேயர்ஸ், பிரார்த்தனை செய்ய தூண்டியது. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பார்த்தா அப்படி தான் தோணும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த பையனோட யூடியூப் சேனலை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, அந்த பையனுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது. அவனுடைய பொதுவாகவே அந்த பையனுடைய அந்த 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 ஃப்ளோ, அந்த கண்டென்ட்டு, அந்த டெலிவரியில் நல்லா இருந்தது. அதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு சிறப்பாக சந்தோஷமாக இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணாமலே கடைசி வரைக்கும் இருந்துட்டு செத்தும் போயிடுறோம், கடைசி மூச்சும் நின்றுது ஆக்சுவலாக. இந்த சமயத்தில் வந்து நான் அடிக்கடி நினச்சி பார்த்துக்குவேன். எப்போவுமே ஏதாவது ஒரு சிந்தனை, இது ரொம்ப இப்படி கஷ்டமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ நம்ம எவ்வளோ பிளஸ்டுன்னு அடிக்கடி நானே பயிற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஹவு பிளஸ்ட் ஐ எம். இந்த விஷயத்தில் நம்ம ஒரு பொருட்டை எடுக்கணுமா, விட்டுத்தள்ளு, மற்ற விஷயத்தில் எவ்வளவு சிறப்பு, அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கே புகழ் அனைத்தும். நம்ம எல்லாருமே இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா ஒவ்வொரு செகண்டும் நமக்கு நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம், நம்மளே கேரண்டி கொடுத்துக்கலாம். ஏன்னா மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலை. இந்த விஷயத்தை கிடைச்சாதான் மகிழ்ச்சி அப்படின்னா அது வந்து பொருள் சார்ந்த, பதவி சார்ந்த, உலக விஷயம் சார்ந்த ஒரு விஷயம் மகிழ்ச்சி ஆகிடும். மகிழ்ச்சி அப்படி கிடையாது. நம்ம மனசில் இறைவன் இவ்வளவு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த நிம்மதி, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த கிராட்டிடியூட் வந்துட்டா நம்ம மனசில் மகிழ்ச்சி எப்போவுமே தங்கியிருக்குங்க கடைசி மூச்சு உள்ள வரைக்கும். கையில் வந்து பெருசாக பணம் இல்லாட்டியும் மனசில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய குவாலிட்டியை தீர்மானிக்குது. மிக்க நன்றி நண்பர்களை பார்த்தமைக்கு. இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கிவ் அ தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் த சேனல். இன்னொரு அற்புதமான கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. டேக் கேர் கைஸ். பீஸ்.